ஒரே குழந்தைக்கு 2 குற்றம் நடக்குது. 2 offense to the child in state and central. 1 offense state, another offense is central government of BJP government. இந்த ரெண்டு குற்றத்துக்கும் இதுவரையும் நான் 3 ஆண்டுகளாக நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முறையிட்டு பார்த்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை ஈடுபடல. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால எனது போராட்டம் நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முன்பு இப்போது இன்று நடக்கும். இந்த நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் மேல நடக்கக்கூடிய போராட்டம் ஆளுகின்ற பிஜேபி அரசுடைய கொடியும் ஏற்கனவே திராவிட மாடல் கொடியும் தமிழக ஆண்ட திராவிட மாடல் கொடியும் என் குழந்தை இங்க எரிக்கிறத மக்கள் பார்க்கணும். ஏன் இருக்குது அப்படின்னா ஒரே குழந்தைக்கு 2 குற்றத்தில் ஈடுபட்ட இந்த 2 அரசுகளும் தேர்தல் ஆணையம் வரும் 5 ஆண்டு காலங்களில் தேர்தல் நிற்க தடை விதிக்க வேண்டும் என்பது எனது முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்த கட்டமாக 28 மாநிலம் யூனியன் பிரதேச முன்னோடியாக இருக்கக்கூடிய நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த குழந்தைக்கு இந்தியாவில் இது போல குற்றம் நடக்காம இருக்க எனது போராட்டம் மிக முக்கியமான போராட்டமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தின் தீர்வு கிடைக்கும். பல போராட்டம் நடத்தியும் இதுவரை தீர்வு ஏற்படலாம். அடுத்த இந்த போராட்டத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் நானும் எனது குழந்தையும் செங்கோட்டையிலோ அல்லது நேஷனல் எஸ்சி கமிஷன் கான்மார்க்கெட்டிலோ அல்லது மனித உரிமை ஆணையத்தின் முன்போ தேசிய குடியிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடுவதற்கு முன்பாக இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள மக்களும் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட குற்றத்தை நேரடியாக கேட்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த குற்றம் எந்த மாநிலத்திலும் எந்த குழந்தைக்கும் நடைபெறாமல் இருக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது இதனால தெரிவிக்கிறோம். சார், இப்போ ஆட்சி மாற்றம் வந்தா இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? திராவிட மாடல் அரசால தான் என் குழந்தைங்க சீரழிஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு பெண்களையும் பெண் குழந்தைகள் சீரழிப்பதில் நம்பர் 1 முக்கியமான ஒரு என்பது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் தெரியும். ஆனா இந்த பிஜேபி அரசு திராவிட மாடலுக்கு துணை போயிருச்சு. இந்த விஷயத்துல ஆர்ஜி ஆனந்த் முன்னாள் பிஎஸ் மெம்பர் பிஜேபி நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் மெம்பர் கைவிட்டு திராவிட மாடலை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தை விஷயத்தில் 9 வயதில் பாலத்தை எடுக்கிறப்போ நேஷனல் விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆனா தாயுடைய கரு என்ன பண்ணா இல்ல கல்ல பண்ணா தெரியல சார். இது போல ஆள்ல பிஜேபி தலைமை குழு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது இது மூலமா தெரிவிக்கிறோம். தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் இந்த கொடி என்கிறது என் குழந்தைக்கு 3 ஆண்டுகளாக ஒரே குழந்தைக்கு 4 டயக்னோஸ் வாங்க 4 ஃபேக் டாக்குமெண்ட். அந்த ஃபேக் டாக்குமெண்ட் அடிப்படையில் காவல்துறையில நடவடிக்கை காவலர் மேல இந்த கொடுமை எந்த தேசத்திலும் நடக்கூடாது, எந்த மாநிலத்திலும் நடக்கக்கூடாதுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. இப்போ வர சட்டமன்ற தேர்தல் நடக்க போதுங்க. மறுபடியும் திராவிட மாடலே வந்தால் ஆட்சிக்கு திராவிட மாடல் திருப்பி வந்தா தமிழ்நாட்டு மக்கள் தான் வாயில அவங்களே வாக்களிச்சு போட்டுக்கிற கதையா தான் இருக்கு சார். திராவிட மாடல் பெண்களையும் பெண் குழந்தைகளை சீரழிக்கிற அரசு திராவிட மாடலுடைய உதயசூரிய சின்னத்திலையோ அல்லது கூட்டணி சின்னத்திலையோ வாக்களிப்பதை மக்கள் தவிர்க்கணும். இந்த 2 தேஞ்சு போன திருப்பத்துக்கு போட்டு புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது மக்கள் கிட்ட இதன் மூலம் தெரிவிப்பதுடன் உங்கள் ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் மணித்துளியாய் வர 23ஆம் தேதி என்ன போல 4000 கிலோமீட்டர் தள்ளி இங்க டெல்லியில போராட வேண்டிய ஒரு தகப்பன் ஒரு பெண் குழந்தைகளாக இல்லாத இருக்க பட்சத்துல இந்த ஓட்டு கவனமாக செலுத்தி அடுத்த தலைமுறைக்கான ஓட்டா நீங்க கொடுக்கணும். இந்த ஓட்டு அடுத்த குழந்தைகளுக்கான ஓட்டா கொடுக்கணும். ஓட்டு அதனால உங்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமானது. திராவிட மாடலுக்கு இந்த ஓட்டை செலுத்துவதை முற்றிலும் தவிர்க்கணும். மீண்டும் உதயசூரிய சின்னம் வந்தால் தமிழ்நாடு படும் பாதாள கிணற்றில் தள்ளப்படுன்றதை இது வாழ தெரியும்.